இன்றைய முக்கிய நிகழ்வுகள். எருமை மாடு மீது மழை பெய்வது போன்று வரையப்பட்ட பேனரை கையில் பிடித்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயற்சி. பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அதிரடி கைது. புதுச்சேரியில் கடற்கரை பாதுகாப்பை உறுதிப்படுத்த ரோந்து பணி. டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் போலீசார் படகில் சென்று கடலில் சோதனை. புதுச்சேரியில் போக்குவரத்து விதிகளை மீறிய மாணவர்கள் ஆட்டோ. ஆபத்தான முறையில் ஆட்டோவில் பள்ளி சிறுவர் சிறுமிகளை ஏற்றி செல்லும் வீடியோ வைரல். புதுச்சேரியில் நடைபெற்ற உதவியாளர் பணி நியமன தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதால் தேர்வு நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். இனி விரிவான நிகழ்வுகள். மீண்டும் பணி வழங்க கோரி எருமை மாடு மீது மழை பெய்வது போன்று வரையப்பட்ட பேனரை கையில் பிடித்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை ஊழியருக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை தொடர்ந்து ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு பொதுத்துறையில் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடவடிக்கை விதிமுறை அமலில் இருந்தபோது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்று, அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்து மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 2வது நாளாக இன்று எருமை மாடு மீது மழை பெய்வது போன்று வரையப்பட்ட பேனரை பாதகைகளையும் கையில் பிடித்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றனர். ஆம்பூர் சாலை வழியாக வந்த அவர்களை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுக்கவே போலீசாருக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனை அடுத்து ஊழியர்கள் 2வது நாளாக கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் கடற்கரையோர பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் போலீசார் படகில் சென்று சோதனை நடத்தினர். புதுச்சேரியில் கடற்கரை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் கடற்கரை பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இவ்வாண்டுக்கான ஒத்திகை இன்று காலை முதல் நாளை வரை நடைபெறுகிறது. ஒத்திகையின் போது கடல் வழியாக புதிய நபர்கள் மற்றும் புதிய படகுகள் வருவதை கண்காணிக்கும் பணியில் புதுச்சேரி கடலோர பாதுகாப்பு போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இப்பணியில் சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவின் பெயரில் போலீசார் பாதுகாப்பினை ஆய்வு செய்தனர். மேலும் டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கடலோர காவல்படை போலீசாருடன் இணைந்து கடலில் படகில் சென்று மீனவர்களின் படகுகள் வரும்போது விசாரணை நடத்தினர். மேலும் சந்தேகப்படும்படி யாராவது இருந்தால் உடனே கடலோர காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் மீனவர்களிடம் கூறினர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கடலோர பாதுகாப்பு சோதனை நடைபெற்றது. கோஸ்டல் போலீஸ் இவங்க நம்ம இப்போ சாகர் கவாச் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷத்தோட முதல் எக்ஸசைஸ். இது வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும், பை ஆனுவல் எக்ஸசைஸு. நோடல் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு. ஓவரால் இந்தியன் நேவி கோஆர்டினேட் பண்ணுவாங்க ஆல் ஓவர் இந்தியா. இன்றைக்கி ஆல் ஓவர் இந்தியா இந்த எக்ஸசைஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம 7,000+ கிலோமீட்டர் கோஸ்டல் லைன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நியூ கால்குலேஷன் படி 11,098 கிலோமீட்டர் நம்ம மெஷர் பண்ணி இந்தியன் கோஸ்டல் லைனை இப்போ புதுசாக நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஃபுல்லாக இந்தியன் கோஸ்டல் லைன் எல்லாத்துலேயுமே இந்த எக்ஸசைஸ் நடக்குது. புதுச்சேரியில் நடைபெற்ற உதவியாளர் பணி நியமன தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதாக தேர்வு நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் அரசு துறையில் காலியாக உள்ள உதவியாளர் பணிக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று 2ஆம் கட்ட தேர்வு நடைபெற்றது. இதற்கான தேர்வு முடிவுகள் நேற்று இரவு வெளியானது.
இதில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கான பிரிவில் 25 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதில் 23 பேர் ஏனம் பகுதியை சேர்ந்தவர்களும் தலா ஒருவர் காரைக்கால் புதுச்சேரியை சேர்ந்தவர்களும் தேர்ச்சி பெற்றனர். இதற்கு அதிமுக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், நடந்து முடிந்த உதவியாளர் பணிக்கான நியமன தேர்வில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இட ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்துள்ளது. இதில் தேர்வு செய்யப்பட்டதில் 25 நபர்கள் ஏனம் பிராந்தியத்தில் இருந்து மட்டுமே 23 பேர் எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் என்ற கேள்வினை எழுப்பினார். எனவே பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கான இட ஒதுக்கீட்டில் மிக பெரிய முறைகேடு நடந்துள்ளது. எனவே இந்த தேர்வை முழுமையாக ரத்து செய்துவிட்டு மறு தேர்வு நடத்த வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தினார். மேலும் இது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக குறிப்பிட்ட அன்பழகன், நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அதிமுக தலைமையில் அனுமதி பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை மற்றும் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் SC/ST மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை கருத்தரங்கம் கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை மற்றும் ஆதி திராவிட நலத்துறை ஆகியவன இணைந்து SC/ST மாணவர்களுக்கான மத்திய மற்றும் மாநில கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பற்றி கலந்தாய்வு கருத்தரங்கை கல்வித்துறையில் நடத்தினர். கருத்தரங்கை ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலாளர் முத்தம்மா துவங்கி வைத்தார். பள்ளி கல்வித்துறையின் செயலாளர் பிரியதர்ஷினி வரவேற்றார். ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். இதில் மத்திய கல்வி உதவி திட்டங்களான NSP மற்றும் மாநில கல்வி உதவித்தொகை திட்டமான முழு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் மற்றும் பிற கல்வி உதவி திட்டங்கள் பற்றிய விளக்கங்கள் மற்றும் சந்தேகங்கள் தெளிவுபடுத்தப்பட்டன. எந்தெந்த உதவித்தொகை யார் யாருக்கு பொருந்தும் என விளக்கப்பட்டது. மேலும் ஏழை எளிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களின் கல்வி தரத்தை வலுப்படுத்துவது, மத்திய மற்றும் மாநில அரசுகள் எடுத்து வரும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் அவர்களுக்கான தங்கும் விடுதிகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கருத்தரங்கில் இணை இயக்குனர் சிவகாமி, துணை இயக்குனர் கௌரி, முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், துணை இயக்குனர் ராமச்சந்திரன், துணை வட்ட ஆய்வாளர் அனிதா, சாந்தி, வாஞ்சிநாதன், திருவரசன், புவியரசன் ஆகியோர் பங்கேற்றனர். கண்காணிப்பாளர் தேவி நன்றியுரை கூறினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி டெல்லியில் நடைபெற உள்ள போராட்டத்தில் கலந்து கொள்ள உள்ள சமூக அமைப்பினரை சுயேட்சை MLA நேரு மற்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோர் ரயில் நிலையத்தில் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீண்ட காலமாக நிலவி வருகிறது. இதுவரை 16 முறை மத்திய அரசை வலியுறுத்தி புதுவை சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இருப்பினும் மாநில அந்தஸ்து கிடைக்கவில்லை. இந்த நிலையில் சுயேட்சை MLA நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுவை மக்களிடையே 1 லட்சம் பேரிடம் கையெழுத்தினை பெற்றும் இயக்கம் நடந்தது. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாளை மறுதினம் டெல்லி ஜனதர் மந்தர் முன்பு போராட்டம் நடத்தி கையெழுத்துடன் கூடிய மனுவை ஜனாதிபதி, பிரதமர், உள்துறை மந்திரி அலுவலகத்தில் வழங்க உள்ளனர். இந்த போராட்டத்திற்காக இன்று புதுவையில் இருந்து ரயில் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றனர். சுமார் 150 பேர் புதுவையில் இருந்து சென்றனர். அவர்களை வழியனுப்பும் விழா புதுவை ரயில்வே நிலையத்தில் நடந்தது. விழாவில் சுயேட்சை MLA நேரு, புதுவை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் MLA கார்த்திகேயன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் உள்ளிட்டோர் வழி அனுப்பி வைத்தனர். சுயேட்சை MLA நேரு மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்கள் நாளை காலை சென்னையில் இருந்து விமானம் மூலம் டெல்லி செல்கின்றனர். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறையில் இளநிலை ஆய்வாளர் பதவிக்கு காத்திருப்பு பட்டியலில் இருந்த 8 நபருக்கு பணி ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக நடைபெற்ற இளநிலை ஆய்வாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வில் 38 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். தேர்வு செய்யப்பட்டவர்களில்
பல்வேறு காரணங்களுக்காக சிலர் அப்பணியில் சேராததால் காத்திருப்பு பட்டியலில் இருந்த 8 நபர்களுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்வு சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி இளநிலை ஆய்வாளர் பதவிக்கான பணிகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு வழங்கினார். இதில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்தநாள் அன்று புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான பேபி கிட்டுகளை வழங்கி அரியாங்குப்பம் தொகுதி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கொண்டாடினர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் 51வது பிறந்தநாள் விழா கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில அரியாங்குப்பம் தொகுதி தமிழக வெற்றி கழக சார்பில் தொகுதி நிர்வாக வசந்தராஜா மற்றும் கிளை நிர்வாகி ஜெகதீஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விஜயின் பிறந்தநாள் அன்று புதுச்சேரி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான பேபி கிட்ஸ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி தொண்டரணி நிர்வாகி பிரபு, கிளை நிர்வாகி செல்வா, மணிகண்டன், மகளிர் அணி நிர்வாகிகள் கலா, ஜெயா மற்றும் நிர்வாகிகள் முரளி, பவித்ரன், மனோ, பிரகாஷ், புண்ணியமூர்த்தி, விஸ்வா, மணவெளி தொகுதி ஆகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்வுகள் தொடர்கின்றனர். புதுச்சேரியில் போக்குவரத்து விதிகளை மீறி ஆபத்தான முறையில் பள்ளி சிறுவர் சிறுமிகளை ஏற்றி செல்லும் ஆட்டோக்கள். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளை தங்களது பெற்றோர்கள் வாடகை கார், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் பள்ளிக்கு அனுப்பி வைக்கின்றனர். போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றி செல்லும் ஆட்டோக்கள், கார்கள் விதிகளின் கூறியபடி எண்ணிக்கையிலான மாணவர்களை மட்டுமே ஏற்றி செல்ல அனுமதி அளித்துள்ளது. ஆனால் போக்குவரத்து விதிகளை மீறி அதிக அளவு தனியார் பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றி செல்கின்றனர். இதனால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்பட்டு வாகனங்களில் பயணிக்கும் மாணவ மாணவிகள் படுகாயம் அடையும் சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் ஒரு ஆட்டோவில் அளவுக்கு அதிகமாக தனியார் பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு ஆபத்தான முறையில் ஆட்டோ சவாரி செய்யப்படுகிறது. இதில் பயணம் செய்யும் மாணவர்களுக்கு ஆபத்தை உணராமல் பயணம் செய்து வருகின்றனர். எனவே மாணவ மாணவிகள் மீது அக்கறை கொண்டுள்ள இந்த அரசு இது போன்ற அத்துமீறும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி அதிக அளவில் மாணவர்களை ஏற்றி செல்லும் ஆட்டோக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 1,75,82,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் நகர குடிநீர் பிரிவு உட்கோட்டம் சார்பில் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மூலகுளம் வசந்தம் நகரில் 39,34,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகளை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணியினை பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். இதேபோல் மூலகுளம் கணபதி நகரில் உள்ள சாலையை 29,76,000 ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். இதனை போன்று ஆனந்தா நகர் மற்றும் செண்பகா நகரில் உள்ள சாலையை 26,66,000 மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். மேலும் இதேபோல் திருநகர் மற்றும் பாரிஸ் நகரில் உள்ள சாலையை 40,94,000 ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். இதனை போன்று திருமலை தாயார் நகரில் உள்ள சாலையை 39,12,000 ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது தலைமை பொறியாளர் வீரசெல்வம்,
கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் சுந்தரி, இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் பிரதீப் குமார், ஒப்பந்ததாரர் கேசவராமன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆனி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆனி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் ஊதா மற்றும் நீல பட்டுடுத்தி, எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சரசர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் கல்வி அமைச்சர் சிவன்குட்டியை கண்டித்து அவர்களது உருவப்படத்தை ABPV மாணவ அமைப்பினர் தீ வைத்து எரிக்க முயன்ற போது போலீசாருக்கும் மாணவருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கேரளாவில் கடந்த 18ஆம் தேதி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாநில செயலாளர் ஈஸ்வர பிரசாந்த் தலைமையிலான குழுவினர் கேரள கல்வி அமைச்சர் சிவன்குட்டியை நேரில் சந்தித்து PM ஸ்ரீ திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தினர். ஆனால் கேரள கல்வி அமைச்சர் இதனை ஏற்க மறுத்ததால் மாநிலம் முழுவதும் ABVP அமைப்பினர் கண்டன போராட்டங்களை நடத்தினர். இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி இரவு திருவந்திபுரம் ரயில்வே நிலையத்தின் அருகே உள்ள உணவகத்திற்கு மாநில செயலாளர் ஈஸ்வர பிரசாந்த் சென்றபோது அவரை SFI மாணவர் அமைப்பினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றும் வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் உள்ள அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தீபன், கோகிலா ஆகியவர்கள் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் கல்வி அமைச்சர் சிவன்குட்டியின் உருவப்படத்தை எரிக்க முயன்றனர். இதனை போலீசார் தடுக்கவே இரு தரப்பினருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து மாணவர் அமைப்பினர் போலீசார் காவல் நிலையத்திற்கு இழுத்து சென்றனர். ஆனால் காவல் நிலையத்திலும் மாணவர்கள் அமைப்பினர் தொடர்ந்து கோஷ்டங்களை எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் 4ஆம் கட்ட தொடர் போராட்டம் இன்று வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக வாயிலில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 4வது கட்ட தொடர் போராட்டம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக வாயிலில் நடைபெற்றது. இதில் முக்கிய கோரிக்கைகளான 33 மாதங்களாக நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக பென்ஷன் மற்றும் நிலுவைத் தொகைகளை வழங்கிட நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், பழைய பென்ஷன் வழங்க உத்தரவு வெளியிட வேண்டும், தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. மேலும் இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு அரசு உள்ளாட்சித்துறை நிர்வாகம் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற ஆகஸ்ட் 15, 16 சுதந்திர தினம் அன்று நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் குடும்பத்துடன் ஆளுநர் மாளிகை முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. போராட்டத்திற்கு ராஜேந்திரன், ரங்கமன்னர், ஆலோசகர் ஆனந்த கணபதி ஆகியோர் தலைமை தாங்கினர். பழனி, கிருஷ்ணமூர்த்தி, நாகராஜன், வீரன், அம்பிகாபதி, ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கலியபெருமாள், முருகையன், சகாயராஜ், தங்கராசு, ராஜி, ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். நிகழ்ச்சியின் இறுதியாக பிருத்திவிராஜ் நன்றியுரை ஆற்றினார்.
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ஒதியம்பட்டு கிராமத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றின் கரையை பலப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ஒதியம்பட்டு கிராமத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றின் கரையை பலப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 12,09,000 திட்ட மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதனை புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் அன்சாரி, பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர் பாலசுப்ரமணி, தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், விவசாய அணி அமைப்பாளர் குணசேகரன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், தோமுக தலைவர் அங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதி திராவிட அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதி திராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் அக்பர் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் சொக்கலிங்கம், மில்ட்ரி முருகன், செல்வநாயகம், ரவி, முருகேசன், துர்கா நகர் ரமேஷ், சுரேஷ், கார்த்திகேயன், ராமஜெயம், பாலு, மாரியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் நடைபெற்ற தாயின் பெயரில் மரம் நடும் விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் சதீஷ் சந்திர தூபே கலந்து கொண்டு தாயின் பெயரில் மரக்கன்றுகளை நட்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் நோக்குடன் சுற்றுச்சூழல் தின விழா புதுச்சேரி பாஜக சார்பில் கடைபிடிக்கப்பட்டது. ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் நடைபெற்ற தாயின் பெயரில் மரம் நடும் விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் சதீஷ் சந்திர தூபே கலந்து கொண்டு தாயின் பெயரில் மரக்கன்றுகளை நட்டு துவக்கி வைத்தார். இதில் பாஜக மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி, ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், மாநில பொது செயலாளர் மௌலி தேவன், மோகன்குமார், மாநில பொருளாளர் ராஜா கணபதி மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பாஜக மாநில செயலாளர் சரவணன், விவசாய அணி செயற்குழு உறுப்பினர் பாரதி மோகன், மாநில விவசாய அணி தலைவர் ராமு, மாநில கல்வியாளர் பிரிவு தலைவர் நாகேஸ்வரன், மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பிரவீன்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் ரத்தம் வங்கியில் ரத்தம் பற்றாக்குறை என தகவல் அறிந்தும் தானாக முன்வந்து ரத்தம் வழங்கிய அதானி துறைமுக அதிகாரிகள், ஊழியர்கள் அறுவை சிகிச்சைக்கு பயன்படும் அரிய வகை ரத்தம் கிடைக்க பெற்றதால் மருத்துவர்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரி காரைக்கால் அரசு மருத்துவமனையில் விபத்து மற்றும் அறுவை சிகிச்சை பிரசவத்திற்கு அவ்வப்போது போதிய ரத்தம் இருப்பில் இல்லை என்பதால் வெளியில் ரத்தம் வாங்கி சிகிச்சை செய்யப்பட்டு வந்தது. மேலும் இரத்த வங்கியில் போதிய இருப்பு ரத்தம் இல்லாததால் தட்டுப்பாடு உள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த காரைக்கால் அதானி துறைமுகத்தின் தலைமை அதிகாரியான துறைமுக COO கேப்டன் சச்சின் ஸ்ரீவஸ்தவா தானாக முன்வந்து துறைமுகத்தில் உள்ளவர்கள் மூலம் ரத்தம் வழங்க ஏற்பாடு செய்தார். அதன்படி அரசு மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்கள், செவிலியர்கள் துறைமுகத்திற்கு சென்றனர். அங்கு தலைமை அதிகாரி முதலில் ரத்தம் வழங்கியதை அடுத்து துறைமுக அதிகாரிகள், ஊழியர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் போட்டி போட்டுக்கொண்டு ரத்தம் வழங்கினார்கள். இதில் பிரசவத்திற்கும் விபத்திற்கும் தேவையான அரிய வகை ரத்தமான AB பாசிட்டிவ் மற்றும் A நெகட்டிவ் உள்ளிட்ட பல்வேறு இரத்த வகைகள் தேவைக்கு அதிகமாக கிடைத்தது. இதனால் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் ரத்தம் தேவைப்பாடு அறிந்து தானாக இரத்த தானம் வழங்கிய துறைமுகத்தில் உள்ளவர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டுகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.